வெல்கம் டு மை சேனல். டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரிக்னாமெண்ட்ரியில் எக்ஸாம்பிள் 6.7 தான். ப்ரூவ் தட்னு கொடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் sin ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ sin ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் sin ஸ்கொயர் ஏ sin ஸ்கொயர் பி. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேர் பண்ணணும். இப்போ பேர் பண்ணோம்னா ஒரு காமன் டேர்ம் வெளியே எடுக்கிற மாதிரி பேர் பண்ணுற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் இந்த லாஸ்ட்டு டேர்மையும் பாருங்கள், ரெண்டுலேயுமே வந்து sin ஸ்கொயர் ஏ sin ஸ்கொயர் ஏ இருக்குது. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் வந்து ஃபஸ்ட்டு வர மாதிரி எழுதிட்டு அதில் இருக்க காமன் டேர்மை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துக்கணும். அதே மாதிரி செகண்ட் டேர்மில் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது. இந்த ரெண்டையும் வந்து அடுத்து பேர் பண்ணி அதுலேருந்து ஒரு காமன் டேர்ம் காஸ் ஸ்கொயர் ஏவை வந்து வெளியே எடுக்கிற மாதிரி நம்ம பண்ணப்போம். சரிங்களா, பார்த்துடலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு இது ரெண்டை பேர் பண்ண போகிறோம். இதையும் வந்து பேர் பண்ண போகிறோம். sin ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் sin ஸ்கொயர் ஏ sin ஸ்கொயர் பி ப்ளஸ் ரிமைனிங் டேர்ம்ஸை அப்படியே எழுதிடுங்க. காஸ் ஸ்கொயர் ஏ sin ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி. இப்போ இந்த ரெண்டில் வந்து இது ரெண்டும் காமனாக இருக்குது. ஸோ நம்ம sin ஸ்கொயர் ஏவை மட்டும் காமனாக வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸை அப்படியே எழுதிக்கலாம். காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ்ஸு sin ஸ்கொயர் பி மட்டும் உள்ளே இருக்கும். ப்ளஸ் இந்த ப்ளஸ்ஸை போட்டுக்கோங்க. அடுத்து இருக்க இந்த ரெண்டு டேர்மில் வந்து காமன் டேர்ம் பார்த்திங்கன்னா காஸ் ஸ்கொயர் ஏ வந்து காமன் டேர்மாக இருக்குது. அப்போ காஸ் ஸ்கொயர் ஏ வந்து காமனாக எடுத்துக்கோங்க. ரிமைனிங் இருக்க sin ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர் பியை வந்து அப்படியே எழுதிக்கலாம். sin ஸ்கொயர் பி ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர் பி. சரிங்களா, ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி ஒன்று பார்த்தோம் இல்லையா? sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்னது 1ன்றது ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், தீட்டாக்கு பதிலாக ஏபின்னு மட்டும்தான் மாறி இருக்குது. ஸோ அது வந்து இஷ்யூ கிடையாது. நம்ம அது என்ன பண்ண போகிறோம், ஏபின்றது வந்து பிரச்சனை கிடையாது. நம்ம அதை வந்து ஒன்றா மாற்றிக்கிற போகிறோம். அப்போ இந்த இதுக்கு வந்து 1ன்னு மாற்றுறோம். அதே மாதிரி இந்த இதையும் ஒன்றா மாற்றிக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும், sin ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1ன்னு கிடைக்கும். இப்போ sin ஸ்கொயர் ஏ ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர்டு ஏன்னு மட்டும்தான் இருக்குது. இப்போயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ட்ரிக்னாமெட்ரிக்கு ஐடென்டிட்டிஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. sin ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர்டு ஏன்னு இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 1. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.